கீரைக்கடை டாட் காம் அப்படின்றது வந்து 2018ல ஐ ஸ்டார்டட். பிஃபோர் ஸ்டார்ட்டிங் திஸ் வெஞ்சர், ஐ வாஸ் இன்டு ஐடி இண்டஸ்ட்ரி. ஐ வாஸ் ரன்னிங் எ வெப் டிசைனிங் கம்பெனி. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் எ வெப் டிசைனர் பை ப்ரொஃபஷன். ஸோ வெப் டிசைனிங் ஃபீல்டில் இருந்தேன் ஃப்ரம் 2003 டு 2015 வரைக்கும். ஐ வாஸ் அ பியூர் ஐடி கை. வெப் டிசைன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கராடா டாட் காம்ல ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆல் செலிபிரிட்டிஸ்க்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ டிசைனிங் ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அக்ரிகல்ச்சர்ல ஹேட் அ பேஷன். அக்ரிகல்ச்சர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி, பட் என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஸோ ஐ தாட் 2015க்கு அப்புறம் லெட்ஸ் கெட் இன்டு அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லிட்டு, பை த வே ஐ வாஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் அட் மதுரை. நான் பியூர் மதுரைக்காரன். மதுரையில பிறந்து வளர்ந்து படிச்சு எல்லாம் பண்ணது. 2015க்கு அப்புறம் என் கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டேன். டில் டேட் வந்து இங்க 10 இயர்ஸ் ஆகுது கோயம்புத்தூர்ல. 2015ல கோயம்புத்தூர் வந்த உடனே ஸ்டார்டட் ஸ்கவுட்டிங் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் யார் பண்றாங்கன்னு. விவசாயத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இயற்கை விவசாயம். நம்ம அந்த காலத்துல தாத்தா, பாட்டி எல்லாம் சாப்பிட்ட நார்மல் சாப்பாட தான் இப்ப வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃபுல்லா. தேடிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லா. அது ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃபுல்லா. ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து ஹெல்த் இஸ் வெல்த். பழைய பழமொழினாலும், அ எவ்வளவு கோடிக்கணக்கில கையில காசு வச்சிருந்தாலும், உங்க ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும் தான், அத நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். அதே மாரி அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். அப்படின்றது ஒரு விஷனா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது கீரைக்கடை.com. ஸோ இனிஷியல் டேஸ்ல வந்து 2016, 17 அண்ட் 18 இந்த 2 டூ 3 இயர்ஸ் பீரியட் வந்து கம்ப்ளீட்டா வந்து விவசாயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து கீரை மட்டும் எடுத்தேன். ஏன் கீரை எடுத்தேன் அப்படின்னா, இட் இஸ் அ எக்கானமிக்கல் அண்ட் ஹெல்த்தியஸ்ட் ஃபுட் ஆன் பிளானட். எல்லாருமே அஃபோர்ட் பண்ணி வாங்கிக்க முடிஞ்ச ஒரு சத்தான உணவு வந்து கீரை. நெறைய புராணங்கள்ல சொல்லியிருப்பாங்க, இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க. கீரை வந்து டெஃபினட்டா வந்து முருங்கைக்கீரைய சொல்லுவாங்க. "முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான்." வெறுங்கையோடு போவான்னா, வயசான காலத்துல கையில குச்சி தேவையில்ல நடந்து போறதுக்கு. அவ்வளோ ஹெல்த்தியா நடந்து போவோன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி சொல்லிட்டே போலாம். கீரை, பிளான்ட்ஸ் பத்தி நெறைய சொல்லிட்டே போலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டூ ஹவ் ஐ ஸ்டார்டட். கீரைய பத்தி ஒரு 3 வருஷம் நல்லா கம்ப்ளீட் டீப் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம், எப்படி கீரை விவசாயம் பண்ணணும்? இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும்? பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அக்னி அஸ்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் என்ன நெறைய கத்துக்கிட்டு, கீரையிலே வந்து எப்படி ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு ஃபார்மருக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும் ஃபுல்லா. நார்மலா வந்து ஒரு ஏக்கர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஏக்கர்ல வந்து 25,000ல இருந்து 30,000 பஞ்சஸ் ஆஃப் கீரை எடுக்க முடியும் நம்மளால. அதே மாரி 20 டேஸ் ஒன்ஸ் வந்து கீரை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். 20 டூ 22 டேஸ்ல வந்து ஹார்வெஸ்டிங் சைக்கிள் ஆஃப் கீரை. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, 14 சைக்கிள்ஸ் ஆஃப் கீரை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதர் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, நார்மலா வந்து ஒரு 3 மந்த்ஸ் டூ 4 மந்த்ஸ் வந்து யூ நீட் டு வெயிட். பிரிஞ்சால், டொமேட்டோ, லேடீஸ் ஃபிங்கர், காலிஃப்ளவர், கேபேஜ், எனி வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட். இப்ப 3 வருஷத்துக்கு வந்து ஒரு 4 ஹார்வெஸ்ட் தான் வெஜிடபிள்ஸ் பண்ண முடியும். ஆனா கீரையில வந்து 12லருந்து 14 ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஈவன் நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஏதாவது வந்தா கூட, கீரை விவசாயம் வந்து சர்வே பண்ண முடியும். இப்ப இதுல வந்து மெயினா வந்து கீரை வந்து ஒரு நாள் நான் எப்படி இது இன்ஸ்டிங்க்ட் அந்த கீரை வந்துச்சுன்னா, நான் கடைக்கு போயிருந்தேன் ஒரு நாளு. கடைக்கு போயிருந்தப்ப, அங்க இருக்கவங்க வந்து பேலன்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு ரூ. 15 இருந்துச்சு. ரூ. 15 பேலன்ஸ் இல்ல சார் என்ட்ட. அங்க வெளியில ஒரு கீரை இருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ஐ தாட் எனக்கு கீரைய அவ்வளோதான் மதிக்கிறாங்க அப்படின்னு. எங்க வீட்ல எங்க அம்மாவோட அப்பா, அதாவது எங்க தாத்தா வந்து அவரு இறக்கும்போது 103 வயசு அவருக்கு. 103 வயசுல டெய்லி வந்து அவர் ஃபுட்ல சேர்த்துக்கிட்டது கீரை. ஸோ இது அத பார்த்து வளர்ந்ததோ என்னமோ தெரியல. எனக்கு கீரை மேல ஒரு ஒரு பெரிய லவ் இருந்தது எனக்கு. ஸோ அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து ஐ தாட் சரி கீரைய நம்ம உட்றக்கூடாது. கீரைய இப்படி விட்டுட்டோம்னா, நாள பின்ன ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நார்மலா இருக்கிற கருவேப்பில, கொத்தமல்லியே வந்து ஒரு அரிய மூலிகையா மாறி, நான் அந்த காலத்தில கொத்தமல்லி நான் பார்த்துருக்கேன்னு சொல்ற நிலைமை வந்துரும் அப்படின்னு ஒரு தாட். ஸோ இத வந்து நம்ம எடுத்து பண்ணலான்னு சொல்லி தான் கீரைக்கடை.com. ட்ரெடிஷனலா இருக்க கீரையும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இ-காமர்ஸ்
அதை கொஞ்சம் சேர்த்து கொண்டு வரலாம்னு சொல்லி தான் keerakadai.com. ஸோ அந்த 2018ல ஐ ஸ்டார்டட் வித் கீரை வித் 50 வெரைட்டிஸ் ஆஃப் கிரீன்ஸ் பண்ணோம் நாங்க. மார்க்கெட்ல 15 வெரைட்டிஸ் ஆஃப் கீரை மட்டும் தான் இருந்துச்சு. மார்க்கெட்ல அரைக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரியான கீரைகள் மட்டும் தான் இருந்துச்சு. இதை தாண்டி நிறைய வகைகள் இப்ப தூதுவளை வந்து மூலிகையா மாறிடுச்சு ஃபுல்லா. ஓகே. இப்ப கேக்குதா? ஓகே. ஸோ அந்த கீரை வந்து மூலிகையா மாறி அ போயிட்டே வந்துச்சுன்னா அழிஞ்சிரும் ஒரு காலத்துல. அதனால கீரை கடைய எடுத்தோம் நம்ம. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஓப்பன் பண்ணும்போது கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கிரீன்ஸ் இன் இந்தியா. இத தான் நாங்க பண்ணோம் நாங்க. அத பண்ணும்போது 40 வெரைட்டிஸ் ஆஃப் லைவ் கிரீன்ஸ் ஹார்வெஸ்டட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஃபார்ம், பிக்ட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஃபார்ம் அண்ட் பிளேஸ்ட் இட் இன் ஷோரூம் வித்தின் 2 ஹவர்ஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட். 2 மணி நேரத்துல ஹார்வெஸ்ட் பண்ண உடனே கொண்டு வந்து ஷோரூம்ல பிளேஸ் பண்ணோம். ஸோ 2018 திங்ஸ் ஆர் கோயிங் வெரி ஃபைன். ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் கிரீன்ஸ் வச்சோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு மக்கள்ட்ட. ஆல்மோஸ்ட் ஒரு 50 பிளஸ் மீடியாஸ்ல 2018ல ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஆல் தமிழ்நாடு மீடியாஸ்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சேலஞ்ச் பார்க்கும்போது, இந்த வெறும் கீரைய வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து 10 டூ 12 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம சேர்க்கணும். அந்த லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் எல்லாமே சேலஞ்சிங்கா இருந்தனால, ஸோ வி தாட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல மதுரையில, பெங்களூர்ல, சென்னையில எல்லாமே கேட்க ஆரம்பிச்சாங்க ஃபுல்லா. இந்த மாரி கீரை வேணும்னு. ஸோ சப்ளை பண்ணும்போது தேர் வாஸ் அ சேலஞ்ச். ஸோ அப்பதான் ஒரு இன்னோவேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னோவேட்டட் டிப் சூப் 2019ல. ஸோ அது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா முருங்கைக்கீரைய வந்து ட்ரை பண்ணி, எல்லாருமே சூப்ப வந்து எப்படி குடுத்துருப்பாங்க, பவுடர்ல போட்டு குடுத்துருப்பாங்க. தண்ணீல மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாரி கன்வீனியன்ட்டா குடுத்துருந்தாங்க. ஸோ அது இன்னும் மேலா கன்வீனியன்ட்டா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வி இன்னோவேட்டட் சாஷே லைக் திஸ். இந்த சாஷே பார்த்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் ஃபில்டர் பேக் இன்சைட். ஸோ இந்த ஃபில்டர் பேக் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ஒரு ஒரு இன்னோவேஷன் இது. இதுக்கு நான் பேட்டர்ன் பண்ணியிருக்கோம் ஃபுல்லா. இது வாழைத்தண்டுலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ராக்ட்ல பண்ண இந்த ஃபில்டர் பேக்ஸ் இது. வாழைத்தண்டு அண்ட் பேப்பர் பல்ப் மெட்டீரியல மிக்ஸ் பண்ணி பண்ணது. ஸோ 0 பிளாஸ்டிக்ஸ் இன்சைட். அதே மாரி இங்க த்ரெட்ல தான் நம்ம நிட் பண்ணியிருப்போம் ஃபுல்லா. இங்க நெட்டிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்டேப்லர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். தேர் இஸ் 0 பிளாஸ்டிக் இன்சைட். இட் இஸ் 100% பயோடிகிரேடபிள். இட் இஸ் ஆல் அபவுட் த ஃபில்டர் பேக். உள்ள யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ட்ரை பவுடர்ஸ் இருக்கும். ஷேட் ட்ரை பண்ண, சோலார் ட்ரை பண்ண பவுடர்ஸ் இருக்கும். டூ ரீட்டெயின் நியூட்ரியன்ட். சால்ட், பெப்பர் ஒரு ஒரு சூப்புக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வீட்ல என்ன செய்வோமோ, அதே இத இந்த ஃபில்டர் பேக்ல போட்டு மாய்ஸ்ட் ஃப்ரீயா பேக் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது ஹூஎவர் டிராவல் எங்க டிராவல் பண்ணாலும் ஆன் த கோல வந்து ஹாட் வாட்டர் மட்டும் இருந்தா போதும். அத டிப் பண்ணீங்கன்னா, உங்க முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிரும். இட் இஸ் கால்ட் அஸ் டிப் சூப். ஸோ இந்த கிரீனி டிப் அப்படின்ற பிராண்ட்ல நாங்க பண்ணோம் அத ஃபுல்லா. ஸோ இட் வாஸ் அ குட் ஹிட் ஆக்சுவலி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இனிஷியல் ஸ்டார்ட்ல. ஸோ வி ஸ்டார்டட் வித் ஒன் ப்ராடக்ட் அண்ட் நவ் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அதில 12 ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். முருங்கைக்கீரை, தூதுவளை, வல்லாரை, முடக்கத்தான், அஸ்வகந்தா, வாழைத்தண்டு, ஆம்லா, நெல்லிக்காய்ல இருந்து எல்லா பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் என்னென்ன கொண்டு வர முடியுமோ. இப்போ தூதுவளை, ஆடாதொடைலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பீரியட்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் குடுத்துச்சு. அதே மாரி அ நாடாதொடைன்னு சொல்லி ஒரு கீரை இருக்கு. அந்த கீரை பார்த்தீங்கன்னா, ஆடு தொடான்னு சொல்லுவாங்க. வேலியில போட்டா அவ்வளவு கசக்கும் அந்த கீரை அந்த இலைகள் வந்து. அது வந்து ஆடு வந்து தொடாது அந்த கீரைய. ஸோ அதான் ஆடாதொடன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை வந்து இட் இஸ் லைக் கிளென்சிங் யுவர் லங்ஸ். லங்ஸ நீங்க சோப்பு போட்டு கழுவுற மாரி அது. கம்ப்ளீட்டா உள்ள இருக்க ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் ஃபுல்லா எடுத்துரும். தூதுவளை அண்ட் ஆடாதொடை 2மே. ஸோ இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா தல முடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கீரைகள், இந்த கீரைய பேஸ் பண்ண வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இது ஒவ்வொன்னா நாங்க கொண்டு வந்தோம். இந்த இயர் 2020 அண்ட் 21 கோவிட் அஃபெக்ட் ஆனதுனால தேர் வாஸ் ஸ்மால் டிப் இன் த சேல்ஸ். ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் கொஞ்சம் மேனேஜ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஃபார்ம்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்க கீரை விதைகள வந்து ஃபார்மர்ஸ்ட்ட குடுத்துருவோம் நாங்க. ஸோ அந்த நாட்டு விதைகள அந்த ஃபார்மர்ஸ் வந்து அவங்க விதைச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணி, அத ரெடி பண்ணி எங்ககிட்ட குடுப்பாங்க. நாங்க கம்ப்ளீட்டா போய் ஃபுல்லா பைபேக் பண்ணிருவோங்க. ட்ரக்க யூஸ் பண்ணி ஃபார்ம்லயே போய் பைபேக் பண்ணிருவோம் ஃபுல்லா. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபார்மருக்கு வந்து இந்த லாஜிஸ்டிக்கல் காஸ்ட் இருக்கு இல்லையா? அவங்களா பண்றதா இருந்தா, ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்க. மார்க்கெட் கொண்டு போய் விக்கணும். அதுல 30% ஃபார்மர்ஸ்க்கு சேவ் ஆகுது. அதே மாரி வி டூ கேஷ் அண்ட் கேரி.
கிரெடிட் ஃபெசிலிட்டி இல்லாம கேஷ் அண்ட் கேரி பண்றனால, ஒரு ஃபார்மர் வந்து நார்மலா இருக்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து 3x to 4x டைம்ஸ் வந்து பெர் மந்த் வந்து ஹி ஸ்டார்ட்டட் ஏர்னிங் த்ரூ கீரைக்கடை. So we are also an incubator of Tamil Nadu Agriculture University. All the products what we have designed has been standardized in Tamil Nadu Agriculture University. TBI சொல்லி டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன்ல இருக்கோம் நாங்க தமிழ்நாடு இதுல. ஸோ எல்லா ப்ராடக்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றது NABL லேப்ல டெஸ்ட் பண்ணி ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரீ, மைக்ரோபியல் லோட் கம்மியா இருக்கிறது, ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஸோ முருங்கைக்கீரை எடுத்துட்டீங்கன்னா அயன் கண்டென்ட், ஹீமோகுளோபின் கவுண்ட் எல்லாமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாரி முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு. ஸோ வல்லாரை ஃபார் பிரெயின், அஸ்வகந்தா ஃபார் குட் ஸ்லீப், பிளான்டன் ஸ்டெம் ஃபார் ஸ்டோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டயபெட்டிக் ப்ராப்ளம். இந்த ஆவாரம் பூவில் வந்து நாங்கள் ஒரு சூப் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த டிப் ஃபார்மேட்டில் கொடுத்தனால, ஃபில்டர் பேக்கில் கொடுத்தனால எல்லாமே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கனால, பயோடிகிரேடபிளாக இருக்கனால சேஃப் டு கன்சியூம் ஃபார் ஆல் ஏஜ் கேட்டகரி ரைட் ஃப்ரம் 3 இயர்ஸ் டு இல்லர் ஏஜ். ஸோ இந்த இனோவேஷன்ஸ் இப்படியே பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் த செகண்ட் பிராண்ட். செகண்ட் பிராண்ட் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சூப்பில் வந்து ஏன் வெறும் லைட் சூப்பாக கொடுக்குறீங்க, நீங்கள் அடுத்த சூப் ஏதாவது பண்ணலாமே, திக்கா வேணும் சூப்புன்னு சொன்னாங்கன்னா, வி ஆல்சோ இன்வென்டட் திஸ் கைண்ட் ஆஃப் சூப். இது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திக் சூப் அது. அதே மாதிரி உள்ள திக் சூப் பவுடர்ஸ் இருக்கும் உள்ள. அகெயின் இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி உள்ளே போட்டு ஸ்டர் பண்ணணும். ஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீமி எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே 100% பிளான் பேஸ்ட், FDA அப்ரூவ்டு இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த கிளாஸ் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் உள்ள. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள்கிட்ட நல்ல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதே மாதிரி 2000 ஸ்லோலி மீடியா சைட் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் இப்போ வரையும் ஒரு 250 பிளஸ் ஆர்டிகல்ஸ் அக்ராஸ் ஆல் மீடியாஸ். ரைட் ஃப்ரம் தமிழ் சேனல்ல, தமிழ் மீடியாஸ்ல தினமலர், தினத்தந்தியில இருந்து அக்ராஸ் BBC வரைக்கும் எல்லாமே ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ பிளஸ்ல ஒரு 15 to 20 டைம்ஸ் வந்து வி ஹவ் பீன் போர்ட்ரேட் இன் த லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ். ஸோ மீடியா வந்து சப்போர்ட் பண்ணா கம்ப்ளீட் பியூர் மெரிட்டா இருந்தா மட்டும் தான் மீடியா இவ்வளவு நாள் கம்ப்ளீட்டா கன்சிஸ்டன்ட்டா சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ வி ஹவ் பீன் ட்ரையிங் டு கீப் ஆர்செல்ஃப் ஸோ ஆர்கானிக். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்கக்கூடாதுன்ற ரொம்ப தெளிவா இருக்கோமோ, அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் கொண்டு போய் சேர்க்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி ஹெல்த். ஒரு டிப் சூப் வாங்குறனால மக்கள் அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. இங்க பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் ஹேப்பியா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஃபுல்லா. இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் சோஷியல் இம்பாக்ட். அண்ட் ஒன் மோர் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் டு டெல் அபவுட் அவர் கம்பெனி இஸ், we are விமன் ரன் ஸ்டார்ட் அப். 92% வந்து விமன் எம்பவர்மெண்ட் நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க ஃபுல்லா. ஆஃப் 44 டீம் மெம்பர்ஸ், 92% வந்து விமன் ரன் தான் இது ஃபுல்லா. அண்ட் 1650 பிளஸ் ஃபார்மர்ஸை வந்து எங்கள் நெட்ஒர்க்கில் நாங்கள் டை அப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. அவுட் ஆஃப் விச் 237 ஃபார்மர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ் எங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு. ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் இன் த நியர் ஃபியூச்சர் பட் டேக்கிங் இட் டு த குளோபல் மார்க்கெட், raw material sourcing and raw material drying, then again blending, then again formulation, then again packaging, then again the final output. ஒரு சீடுல இருந்து இந்த ஃபைனல் அவுட்புட் கொண்டு வர வரைக்கும் 98% இட் இஸ் இன்-ஹவுஸ். ஒன்லி த பேசிக் பேக்கேஜிங் மட்டும் வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக 2% ஒன்லி இட் இஸ் டன். இனிஷியலி இட் வாஸ் 60% இன்-ஹவுஸ், 40% அவுட் சைட். ஸ்லோலி அந்த இண்டிபெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உள்ளேயே கொண்டு வந்துட்டோம் ஃபுல்லாக. யாருமே செல்ஃபாக யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம செல்ஃபாக நம்மளே வந்து எல்லாமே பண்ணிடணும், இன்ஹவுஸ்லேயே பண்ணணும்னு சொல்லி டு மேக் ஷுர் வி கிவ் அட்மோஸ்ட் 100% ஹைஜீன் ஃபேக்டர்லையாக இருக்கட்டும், இல்லை நாட்டு விதைகளில் ஹைப்ரிட் இல்லாமல் நேட்டிவ் ஃப்ளேவர் ஆஃப் தமிழ்நாடு. அந்த முருங்கைக்கீரை அப்படின்னா முருங்கைக்கீரையில் நிறைய விதைகள் இருக்கும். இந்த நாட்டு விதைகள் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதோட நியூட்ரியன்ஸ் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட டெய்லி லைஃப் ஸ்டைல், அதாவது ஃபுட் ஆஸ் மெடிசன், உணவே மருந்து அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி டெய்லி அவங்க இது மருந்து கிடையாது, சாப்பாட்டில் இது ஒரு நியூட்ரியன்ட் சேர்க்கணும். இப்போ அங்கே யூஎஸில் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், நீங்கள் யூஎஸ், UK,
ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கண்ட்ரீஸ்க்கு நாங்க சாம்பிளிங் பண்ணியிருக்கோம் கீரைக்கடை.comல இருந்து ஃபுல்லா. இதுல பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவா பீயிங் எ ஸ்டார்ட் அப் ஒரு பக்கம் ஃபண்ட் ரைஸ், ஒரு பக்கம் இன்னோவேஷன், ஒரு பக்கம் சப்ளை செயின், ஒரு பக்கம் பேக்வர்ட் இன்டகிரேஷன், தென் ஃபார்மிங் டூ ரியாலிட்டி. இது ஒரு பெரிய மித்துன்னு சொல்ல முடியாது. உண்ம தான் அது. ஏன்னா, அந்த ஃபார்மிங் வந்து ஃபின்டெக் மாரியோ, டீப் டெக் மாரியோ, வேற எந்த கம்பெனிஸ் மாரியோ ராபிடா குரோ ஆகாத கம்பெனி கிடையாது. எப்பவுமே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, நல்ல விஷயம் ஸ்லோவா, ஆர்கானிக்கா தான் ரீச் ஆகும். ராபிடா டக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. செகண்ட் இயர்ல வந்து ஐபிஓ போனோம். 3 இயர்ல வந்து கம்பெனிய செல் பண்ணிட்டு போனோம். அந்த சப்ஜெக்ட் இல்ல இங்க ஆர்கானிக். ஸோ வி மேக் ஷூர் வாட் ஆல் ப்ராடக்ட்ஸ் வி டூ 100% கெமிக்கல் ஃப்ரீ, நோ பிரிசர்வேட்டிவ்ஸ். இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணும்போதும் இட் ஹஸ் காட் எ டீப் இம்பாக்ட் இன் த சொசைட்டி. சொசைட்டியும் வளரணும், ஹெல்த்தியாவும் இருக்கணும். அட் த சேம் டைம் அக்ரிடெக் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ஃபினான்ஷியலா குரோ ஆகணுமோ, அந்த குரோத் தான் கொண்டு வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் அத பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன். இட் இஸ் கால்ட் ஹெர்பல் டீ ட்விஸ்ட்ன்னு சொல்லி இந்த பேக்கேஜிங் பண்ணியிருக்கோம் நாங்க. இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் எல்லாத்துக்கும் தெரியும் செம்பருத்தி இருக்கு இல்லையா? அந்த செம்பருத்திய வந்து ஒரு கண்ட்ரோல்ட் என்வைரன்மென்ட்ல வளர்த்து, இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சர்டிஃபை பண்ணி, அத வந்து ட்ரை பண்ணி வி மேக் இட் அண்ட் கிவ் இட் அஸ் அ பேக்கேஜிங். இந்த ஹைபிஸ்கஸ் பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நல்லாவே தெரியும் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. அதே மாரி ப்ளூ பீ பண்ணோம். சங்குப்பூ, தென் கேமமைல். ஸோ இந்த மாரி இன்னோவேஷன்ஸ் டவுன் த லைன் வந்து நெறைய பண்ணிட்டு இருக்கோம். இத வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா கொண்டு போய் சேர்க்கணும். ஆ டெய்லி காலையில வீட்ல வந்து பேப்பர், பால்லாம் நம்ம தமிழ்நாட்ல, இந்தியால வந்து குடுக்குற மாரி, கீரை ஆர் கீரை வச்ச வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ரிலேட் பண்ண வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். இந்த நியூட்ரியன்ட்ஸ் கீரையோட நியூட்ரியன்ட்ஸ் எல்லார் வீட்லயும், எல்லார் வாழ்க்கையிலயும், எல்லார் உடம்புலயும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் கீரைக்கடை.comஓட முக்கியமான கோல். அந்த கோல நோக்கி தான் வி ஹேவ் பீன் டிராவலிங் சோ லாங் அண்ட் வி ஹேவ் அ வெரி குட் தாட் ப்ராசஸ் ஆல்சோ டவுன் த லைன். எப்படின்னா, இப்ப டாக்டர்ஸ்லாம் வந்து இப்ப டிஆர்ன்னு சொல்லி ஒரு அகாடமிக் டைட்டில் ஒண்ணு குடுக்குறாங்க. புரொஃபஷனல் டைட்டில் ஒண்ணு குடுக்குறாங்க. டாக்டருக்கு டிஆர், என்ஜினியருக்கு இஆர். அதே மாரி ஃபார்மர்ஸுக்கும் எஃப்ஆர் அப்படின்ற ஒரு டைட்டில் குடுக்கணுன்றது ரொம்ப வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ஆல்சோ ட்ரையிங் டூ டேக் இட் டூ த கவர்ன்மென்ட் செக்டார் ஆல்சோ. எதுக்குன்னா, இதுல வந்து ஒரு படிப்போ, அங்கீகாரம் ஒரு பெரிய ரெகக்னிஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு டெஃபினட்டா கிடைக்கும் அது. இது படிச்சு வரணும்னு கிடையாது. யார் வந்து நம்மள சுத்தி இருக்க சுற்றுப்புற சூழல வந்து பாதுகாத்து வச்சு, அதுலேருந்து உணவ உற்பத்தி பண்ணி மித்தவங்களுக்கு குடுக்குறாங்களோ, எல்லாருமே ஃபார்மர்ஸ் தான். அந்த தாட் யார் மனசுல இருக்கோ, எல்லாத்துக்கும் ஃபார்மர்ஸ்ன்றது ரொம்ப டீப்பா நெனைக்கிறோம் நாங்க. ஸோ, அதனால அந்த எஃப்ஆர் அப்படின்ற டைட்டில் வந்து ஃபார்மர்ஸ் குடுத்தா, அவங்களுக்கு அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. அவங்களோட புரொடக்டிவிட்டி 2லேருந்து 4 மடங்கு அதிகமா வரும். புரொடக்டிவிட்டி வர வர என்ன ஆகும்னா, பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ நம்ம நெறைய கன்சியூம் பண்ணும்போது, நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாவ மாறிரும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ, ஹெல்த் இருந்தா நம்ம வாழ்க்கையில எதுனாலும் சாதிக்கலாம். ஸோ, வித் தட் அம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கீரைக்கடை ஃப்ரெஷ் கிரீன்ஸ வந்து இப்ப கரண்ட்டா நாங்க துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். துபாய்ல வந்து லாஸ்ட் ஒரு 2 1/2 இயர்ஸா வந்து ஃப்ரெஷ் கிரீன்ஸ கிளீன் பண்ணி பிரீத்தபிள் கவர்ஸ்ல போட்டு நாங்க ஷிப் பண்றோம். இது வந்து 7 டேஸ் ஷெல்ஃப் லைஃப் குடுக்குது. வித்தவுட் ஆடிங் எனி பிரிசர்வேட்டிவ்ஸ். ஏன்னா பிரீத்தபிள் கவர் ஆன் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நம்ம வைக்கும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஏறுது. ஒரு 4 டூ 5 டிகிரீஸ் டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீரை வந்து வாடாம அதே ஃப்ரெஷ்னஸ், நியூட்ரியன்ட் மெயின்டெயின் ஆகியிருக்கு. ஸோ ரெடி டூ குக்னால துபாயில இருக்க எல்லாருமே வந்து இத கன்சியூம் பண்றதுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் வி ஹவ் காட் வெரி குட் ரெகக்னிஷன் ஃப்ரம் யுஏஇ. ஆல்மோஸ்ட் ஒரு 38 ஷாப்ஸுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் குடுத்துட்டுருக்கோம் ஃபுல்லா அங்க துபாயில. இது ஃப்ரெஷ் கிரீன்ஸ். வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் இந்தியால குடுத்துட்டுருக்கோம். ஸோ மை விஷன் இஸ் டூ டேக் திஸ் ப்ராடக்ட் இன்டூ த குளோபல் மார்க்கெட். யுஎஸ்ல வந்து இனிஷியலி வி வேர் சப்ளையிங் டியூரிங் கோவிட் பீரியட். அதில கொஞ்சம் அந்த சப்ளை செயின்ஸ் நெறைய இன்டரப்ட் ஆனனால, ஸோ தேர் ஆர் அஸ் யூ நோ அஸ் எவ்ரி ஸ்டார்ட் அப் வி ஹேவ் சம் சேலஞ்சஸ். அதே மாரி இந்த சப்ளை செயின்லயும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சஸ் கொஞ்சம் இருந்தனால, இந்த சப்ளை இஸ் அன்ஆர்கனைஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ் இன் துபாய் இன் யுஎஸ். யுஎஸ்ல இருந்து நெறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. நாங்க டிஹெச்எல் அண்ட் யுபிஎஸ் மூலமா அவங்க மொத்தமா அனுப்பிச்சுடுறோம். மொத்தமா ஒருத்தர் 500 பாக்ஸஸ் வாங்கி அவங்க கம்யூனிட்டிக்குள்ள அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு.
என்னோட கோல் அண்ட் விஷன் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல கம்ப்ளீட்டா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான கீரையும், அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும். அப்படின்றது என்னோட லாங் டெர்ம் விஷன். அண்ட் ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் நம்மாழ்வார். நான் எந்த ஒரு விஷயமும் அ செய்யறதுக்கு யோசிச்சதில்ல. அ ஏன் செஞ்சோம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணதும் இல்ல. அதே மாரி முயற்சி அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற ஆள் நானு. அவர் சொன்ன ஒரே கோட்ட வச்சு ஐ வுட் லைக் டூ கன்க்ளூட். முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்துக் கொண்டே இரு. அது முளைத்தால் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம். இத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ வித் திஸ் ஐ வுட் லைக் டூ தேங்க் ஆர் டீம்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டூ லீட் அ ஹெல்த்தி லைஃப். இந்த சப்ஜெக்ட்ட வச்சு இந்த நியூ இயர ஸ்டார்ட் பண்ணது ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ. Thank you so much, Sriram. And anybody would like to ask a question? I will go with the first question. It's an amazing session. I just want to say kudos to you for the amazing work done. Thank you, Sriram. Very nice. Thank you. Thank you, sir. Thank you so much. Yeah, Vishwa bro, we can have a Q&A. Thank you, Sriram. You are here. You Yes, just sir. nailed it like anything. Amazing. Thanks for the great work. End of the day, வந்து எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்த நாகரிக உலகத்துல ஏஐ குவாண்டம் எல்லாம் பயங்கர அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கீப் த ஹெல்த் இன் டாப். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறப்ப அது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயங்க. தேங்க்யூ. Thank you so much. Yeah, Vishwa bro, ஒரு request. We have a second company also waiting. அவங்களோட சான்ஸை முடிச்சுட்டு Q&A லாஸ்டா வச்சுக்கலாம். Sriram, if you don't mind waiting for a few more minutes. Yes, sir. I'll be available on the phone. Yeah, sure. Thank you. Thank you. Thank you so much, Sriram, again. Yeah, Vishwa, thank you. and Have a great ML, evening. in between we'll also have a sponsor quick ஒரு அவங்களோட brief ICC, and we have Ganesh also on the call, so we can have quick one of them do a quick intro. Yeah. Yeah, go ahead. So you want me to say a few words, Saravanan? Yeah, please go ahead. Yeah. Ganesh. Sure. I'm Ganesan Vishwabharati, President and CEO of Hawthorne World. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை. இப்போதான் மதுரைக்காரர் ஒருத்தர் பிரசன்டேஷன் முடிச்சாரு. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. நீங்க மதுரையில இருந்து வரீங்க. அதுவும் வீட்டுல வந்து எங்க தெருவுல தினம் முந்திலாம் அரைக்கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு வித்துட்டு இருப்பாங்க. டெய்லி வாங்குவாங்க எங்க அம்மா. அதெல்லாம் நல்ல நினைவு இருக்கு. நீங்க அந்த கீரைக்கு பெரிய ஒரு மகத்துவம் கொடுக்குறீங்க. அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. So I'm basically an electrical engineer with a PhD, University of Illinois Champaign, but I've been in real estate development business for 40 years. Real estate development, we don't do things like buying land, selling, etc. I am truly a builder. All these 40 years I've been building. So that's what our major business is. We have several other divisions in the company. There is a life science division, and there is a materials division, etc. But எங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே சிகாகோல we have built many high rises, also suburban projects நிறைய பண்ணியிருக்கோம். இந்தியன் கான்சல் ஜெனரல் lives in my building in Chicago. I was chosen as Chicago City Developer of the Year. So நாங்க we offer products, investment products. நீங்கெல்லாம் நிறைய இந்த பிஸ்னஸ்ல, ஐடி பிஸ்னஸ்ல பெரிய மகத்துவமான பேர் எடுத்து அதுல நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க. ஆனா அதே டயத்துல அதை எப்படி அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணி அதை எப்படி மல்டிப்ளை பண்றதுங்கிறதுக்கு ஒரு வழி வந்து டெஃபினெட்லி ரியல் எஸ்டேட். பெரிய மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க ஆண்ட்ரூ கார்னகியா இருக்கட்டும், இல்ல இவங்க சவுத்துல இருக்கிற வேண்டர்பில்ட்டா இருக்கட்டும், எல்லாரும் வேற இதுல பண்ணாலும் எல்லாம் ஃபைனலி தே கம் டு ரியல் எஸ்டேட். ஸோ we offer products, investment products, anywhere from 12% to 20% return, depending on the amount you invest. For instance, $1 million na it is 20%, 10% current return plus 10% upon
sale of the property. அதே மாதிரி நீங்க இப்போ 500,000 அப்படின்னா it will be 8 plus 8, 16%. So அந்த மாதிரி anywhere from 12% to 20% product we offer. We also offer EB5 program. Some of you or maybe your friends or relatives or ஊர்ல இருக்கிறவங்க, they may want to get a green card. So our company offers the EB5 program. We have projects in Chicago area. We have projects in the state of Hawaii. Where we are building a resort. So சரவணன் கூட ஜோக்கிங்கா சொல்லியிருக்காரு, 2 வருஷத்துக்குள்ள நான் கட்டி முடிக்கணும், அப்பதான் நாங்க அடுத்த மீட்டிங் வந்து ஹவாயில வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகும் அது. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நாங்க வந்து we are not ordinary builders. We are எங்க கம்பெனி hawthornworld.com. I can send you the website. We are totally dedicated to net zero green development. Sustainable construction la we are pioneers, and I head several groups in the National Home Builders Association for sustainable construction. So எங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சோலார் மட்டும் இல்ல, ஜியோதெர்மல் இருக்கும். எங்களோட இதுல இந்த VRF, HRV, heat recovery ventilation and variable refrigerant flow அந்த மாதிரிலாம் ஒரு மாடர்ன் இதை வச்சு எப்பவும் continuous supply of fresh air will be in your units. As a result, things like COVID and other problems or allergy problems are very rare. So in a construction method and technology is different. Also we have a strong track record. 40 years நாங்க பண்ணிட்டு இருக்கோம் without a problem அப்படின்னா I think we are doing something right. Investors, obviously it's a situation where we meet our goals, we say what, we do what we say we do. So that's why we have been able to survive. We have survived 3 major real estate crashes. 1980 Carter administration டயத்துல, அதுக்கு பிறகு 2000 பெரிய .com bust and 2008 பெரிய real estate crisis. All these we have survived. So I think those who say that, okay, I not only make money that I can make anywhere else also, but at least I'm doing something for the environment, because எங்களோட ஒரு ப்ராஜெக்ட்லயும் நாங்க we publish how many tons of carbon that have been saved. அப்படின்னு சொல்லி we provide the data with respect to carbon emissions that have been saved. So I think you can feel good about, okay, I'm making money, but I'm also doing something good for the environment. So feel good, do good, then you come to Hawthorn. That's and our website is www.hawthornworld.com, HAWTHORNEWORLD.com. So you can see several of our projects there. And then next time சரவணன் கண்டிப்பா சிகாகோ வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கணபதி சார் நீங்க தான் அவரை கூட்டிட்டு வந்துடணும். ஸோ ஆமா. So that's basically it. I enjoyed listening to the presentation, especially Kirai, because we are used to eating Kirai every day at our home in Madurai. So I can see the connection. Thank you. Thanks, Ganesh. Wonderful. So, yeah, Vishwa bro, I think we can go on to the next. Thank you so much, sir. Thank you so much, sir. Sure. Yeah. So, Nirmal, are we waiting for one more sponsor, or we'll go into STS? I think we don't have any. Boss, வேற யாரா இருக்காங்களா? ICICI இருக்காங்க. We'll keep it quick. I think Arun or Abhijit, one of them is there. Hi, Abhi. Go ahead, Abhi. Abhi, in the interest of time, if you can keep it to 3 to 4 minutes, that will be great. But we'll give you repetitive ones. Thank you for joining us. You are on mute, Abhijit. I'm audible to you?
Yeah. You are. I'll make it quick. First of all, very congratulations to you for the presidents. Okay, and very warm good evening to everyone. I am Abhijit, and I am representing ICICI Bank here today. So just wanted to inform everybody. Just I'm making it very quick. So we are the only private sector bank. ICICI Bank is the only private sector bank, Indian private sector bank available in US for all your helps. From here, if you see, we are located in 3 locations in Sunnyvale, California. Then we are in Plano, Texas, and in New York. And very soon we are coming in Chicago and New Jersey as well. So basically, here for the benefit of everyone, I can tell there are 3 major products that we do from here. Our flagship product is Money to India, the one of the fund transfer platform from US to India. So that is used for individual and business purpose both. So you can transfer money from US to India for your individual purpose, as well as for you guys, the entrepreneur CEOs, if you are transferring money to India for your business purposes, for the making the payments to the vendor, making the salaries to the employees based out of India, or making a transfer to your subsidiaries, I will suggest to use Money to India business once, as it is very good, convenient, and there is no charge above $1,000 transfers, and exceptional exchange rates are there. And all the accounts, those will get opened, those are get managed by some or other RM. So you will get one point of contact to talk and resolve all your queries, if at all. We also give FIRS. Somebody asked before a couple of days in the group, so thought to tell you that we also give FIRS. Many fintech platforms not giving the same. So at any point in time, if you guys need any help, I am in the R Teams group as well. And I am also leaving my details over the chat. So you can reach out to me, and I'll be very happy to assist you all. Thank you so much. Thanks for the time. One thing I forgot to mention, that we take IRA money also. So it doesn't have to be your individual money, but IRA money also. So forgot to mention. Okay, thank you. And also, I believe ICICI gives a special code for our team's global members, so you can also use benefit of that. Yeah, Vishwa bro. Thanks, Abhijit. Thanks, Ganesh. Vishwa bro, over to you. Yeah, thank you so much. It's our honor to introduce Mr. Pundi Narasimha from Atlanta. He has been masters in chemical engineering from Indian Institute of Science, Bangalore, and material science from Washington State University. He's been into a lot of IT acquisition of companies. He also published 14 papers, 4 US patents, and the profile goes like he's the author of a lot of books in fiber optics engineering, processing, and applications. So beyond professional, he's one of the founders and president of so over to very experienced veteran Pundi Narasimha sir for your speech, please. Good evening. Speaking to you from Atlanta, Georgia. Can you all hear me? Yes, we are able to hear you. Yes, sir. We can able to hear. Thank you. So, briefly, I came to this country back in 1974. Started my staffing company in 1979. And then we went to solutions in 90s and went to products in the year 2000. We went public in Bombay Stock Exchange under Core Education Technologies. We exited 2013 with a 1 billion market cap. My journey is from 79 to 2013. Atlanta is my home from 1979. And today, I want to share with you some things I observed in my journey of 50 years in the US. So, a lot of our entrepreneurs and a lot of small companies, there is no company that advises them on growth strategy. How do you grow? Okay. How do you get creative financing to grow your company? Okay. So a lot of these things crossed my mind maybe 10 years ago.
But we were in the global M&A domain from 2003. But then I said, okay, we need to offer a service to our Tamil community, both in India and the United States. How do you grow your company? You know, all these Apples and Facebooks and Microsofts, they all started from zero. Hewlett Packard started from zero. So everybody starts from zero, but they make it. What is that formula? How to make it happen? That's my brief presentation today. I know it's pretty late, so I'm not going to go too long. So we are here for the past 44 years. And, you know, like I said, we graduated from pure play staffing to solutions, to products, and finally to growth advisory. And there are 3 ways you can grow, or you can stop there. Yeah. Okay. So there's 3 ways you can grow. Organic, which is what all of you do. Other one is inorganic. The third one is strategic alliances. So this lady, Bill Mitchell, she's from the Institute School of Management in Paris, France. She wrote a book. Please buy the book and read it. Build, Borrow, Buy. The name of the book is Build, Borrow, Buy. Bill Mitchell. Please read that. And she's interviewed CEOs from around the world, especially who built billion-dollar companies. It's a fantastic book, fantastic formula, all of you can use. And again, a lot of our entrepreneurs, you know, we also start from zero one fine morning. In fact, we started from our basement with zero investment, went to 550 million revenue. So we have to think big. All of us, first thing, you got to think big. You have to dream big. You cannot be worried about it. You know, let your imagination fly to the skies. What is wrong? Nothing. You got to have a vision. Okay. Without a vision, nothing will happen. Finally, you got to set your goal. Once you set a goal, it's not fun. Starting from zero, you're not going to make it to 1 billion. It's not easy. We only made it to 500 million. So you got to have the patience and perseverance. Okay, nothing is easy. Jack Welch said, a lot of entrepreneurs, they fail because they quit. So Jack Welch, the guy who built GE, said, never quit. Okay, so not only you have all this vision, all that great stuff, but if you give up, the game is over. Okay, so Steve Jobs, when he was he didn't start Apple, but he was a student. He used to walk to Hare Krishna temple every Saturday night, Sunday night, maybe 7 or 8 miles one way to get a good meal at the Hare Krishna temple. That's how they start their lives. And you know what Steve Jobs did, right? So, okay, next slide. These are all accolades, and I'm not going to talk about it, just to let you know that when we grew our company, we had awards, rewards almost, you know, every year, you know. Next. More awards, more rewards. Okay. So what are the challenges the small companies are facing today? One major challenge is growth. How do I grow? Okay. In order to grow, you need vitamin M. What is vitamin M? Money, right? And typically our entrepreneurs, we tend to do business with the money we have. And typically in Indian culture, you're never taught to borrow money. But the entire United States of America, including government of the United States, they live on what is called opium, other people money. So that is how America is where it is today, because they know how to leverage money. They know how to borrow money, and they know how to multiply money. Okay. So this is something we are very good at. We have a bunch of relationships across the country. We can, you know, either help startups or with revenue, without revenue, or, you know, if you just started and you have some minimal revenue, how you can grow. We have some extremely interesting investor relationships across the country, and we can definitely help our community here. You know, how do you grow? To grow, you need money first. First, you need money, then you need strategy. We talk about it. But most startups have a lot of constraints, and we have all the solutions. We are called Global Partners, STS Global Partners. And I'm 44 years in the global IT, but a lot of all my partners around the world, everybody is 40, 50 years. And if you want contacts in Sao Paulo, Brazil, I have a guy who has been there for 35 years. Same thing with Guadalajara, Canada. We have Toronto, London, Luxembourg, Philippines in Manila. You know, we got a partner network, total experience 500 man years. So we can provide
people, whatever consultancy you need. Okay. So you're small, you want to become big, you want to go global, you want to borrow money. All these are the things we can address your challenges. Next. So I briefly want to talk about creative financing. Okay. A lot of us, we borrow money using asset-based lending, but there are other ways to borrow money. It's called term loan, bridge loan. It all depends upon the cash flow of your company. Because of shortage of time, I don't get into details, but Jay is in this meeting. Jay is part of this community here. And please talk to Jay, and I'm available. I'm from Atlanta, and of course I work 7 days a week. I'm 74, and my children are married, gone, and grandkids, and I don't have much to do at home other than work. So anybody can call Jay, and Jay can connect me, and we can talk to you. Whatever your challenge may be, we can talk about it. But the big challenge for us, for small business, who will fund me? How do I get the funding? There are many, many different ways of doing it. Next. So we were listed the top 50, M&A and investment banker from Axial. Axial is an institution out of New York. So this is the 50, and we are one of them. So just to let you know that we have done something right, that's how we got selected, just to let you know that we have the name and fame and reference, whatever you need. And whether you want to borrow $1,000 or you want to borrow $100 million, they have all kinds of connections. And of course, in the M&A sector, we have done a lot of work, cross-border M&A between Canada, United States, Mexico, and India. Our large transactions were $300, $400, $500 million revenue companies. We also did transactions 10 million, 5 million. So we cater to everybody. We want to help people. We want to help people to grow. One of the ways you can grow is inorganic, not organic. Next. So we were selected by the World Trade Center of Atlanta 2019 as the M&A partner for the city of Atlanta. So we help a lot of Atlanta folks, to how do you grow? I mean, one way of grow is either you acquire a company or be acquired in so different ways. So this, just to give you a brief, that we have a name and fame in the Atlanta area through World Trade Center. Next. So we do all kinds of things, new venture development, concept development, strategic partnerships, financing process, you name it. I mean, we're a bunch of partners. Everybody is 35 to 40 years of experience, maybe 50 to 60 people. So we got the depth and breadth and whatever you guys need. I mean, we have experts and we can connect you to them. Next. So, that's my address, phone number, whatever you need. And you can always talk to Jay in Atlanta, Jay Saradi. He's part of this team. And my purpose of, really coming in today, you could be $1, you could be no revenue, doesn't matter. You could still become billion. I mean, actually, we were going to take our company to billion, but a lot of things went wrong with the chairman of the board making wrong decisions. So, after 550 million, we didn't climb. But, we can do $1 billion, companies we can build. And right now we're advising a company out of Detroit, and they're going to build $1 billion company. We're advisors, and we're advising somebody in Bangalore, XTVS Group. They've already reached 50 million, and we're taking 100 billion, then NASDAQ, and we're advising somebody else in DC. So we're a bunch of advisors, and we can help you whether you're 1 million or 100 million or $1 billion. Okay, there I stop, and I invite questions, and I'm available for any consultation. There's no charge. I just want companies to grow. I came to this country with $7 in my pocket back in 74 and built a company 550 million. So that's my background. And I want to share what I know to anybody and everybody, because that's something I cannot take. I cannot leave. I mean, I need to transfer to somebody. I can take it with me. And I love to transfer to anybody and anywhere in India, wherever, whatever country. I'm here to support people. Thank you for your time. Good night. Thank you, sir. So, Vishwa bro. Any questions, please? Yeah, I do have a question. But this is Ganesh from Dallas, Texas. Yeah, it's a great it's a great experience that you are sharing with us. My question is, as a startup, it's so hard to become like 0 to 1, meaning getting a revenue cycle, finding the right business model.
right? So I'm into healthcare business where we are building wearable devices. Now the question is, when it comes to building a revenue streams, would you advise go after a certain niche market, a small micro segment, or should I be like open to a multiple revenue stream? In case one fails on, we'll go to the next one. Other fails, we'll go to the next revenue streams. What would be your advice, sir? Sure, thank you. Very good question. So this is my thoughts. You got to stay focused, okay? Especially in the United States market, you cannot be everything to everybody. Yeah. If you have a focus, if you have a niche, you have a specialized service, specialized product, people respect you. So Bill Gates built OS2 operating system and not going nowhere. So he went to his uncle. So uncle got him connected to IBM. So Bill Gates went to IBM and then he said, this is what he did. And he was so focused in presenting a OS2 operating system, saying that this is the right system for IBM. IBM endorsed Bill Gates, and you know what happened after Bill Gates, okay? So you got to be very focused. And I was a AT&T engineer, multiple publications, patents, all the great stuff. So 1980, I came back from India and I had my daughter, 8-year-old, my son 6, and Geeta Narasimhan, she's from Coimbatore. She never worked. She was taking babies, been taking care of kids at home. All of a sudden, I go to AT&T. They said, well, Mr. Pundi, you're a very young man, and we need to lay you off. We want to keep people only with 10 years of experience, and I only had 3 years. And then I came home and I cried to Geeta. I said, what am I going to do? Then Geeta Narasimhan said, look, if we have to just eat rice and water, we'll do it. But it's never going to work for anybody, and we're going to start a company. That's how our company started. The day we company started, we had 0 income, and we had 2 small children. And with that, we built a 550 million company. A lot of willpower, a lot of determination, a lot of focus. We cannot be everybody. I mean, to everybody, we cannot be everything. We need to very stay focused, very niche. That's when people respect you in the US. Okay, thank you. Much appreciated. Thanks, sir. Yeah, I think I have a question. If anybody will have a question, please raise your hand so that I will go in the order. And my question is for Mr. Sriram Prasad for Kirai Kadai. So, Sriram, நீங்க இருக்கீங்களா? Sriram. Yes, I'm here. You can go ahead. Yeah. ஸோ உங்களோட ப்ரெசன்டேஷன் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் நீங்க ஃபார்மர்ஸ்ல இருந்து எடுக்கிற அந்த கீரையை கொள்முதல் பண்றத வித்தின் 2 hours யூ டேக் இட் டு த ஷோரூம் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக. இப்போ நம்ம பவுடரா வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகும்போது அதுக்கு ஆன லைஃப் இப்போ நார்மலா இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்குமா, இல்லை லைக் வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் தோஸ், இல்லை இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் டு ப்ராடக்ட்? யூ சே லைக் தேர் ஆர் 14 டிஃபரெண்ட் ஹெர்ப்ஸ் யூ டு இட், ரைட்? எஸ். ஓகே, இதை வந்து நான் 2 விதமா நான் ஆன்சர் பண்றேன். ஒன்று வந்து ஃப்ரெஷ் கிரீன்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் கிரீன்ஸோட நியூட்ரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃப்ரெஷ் கிரீன்ஸ்ல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், இதை ட்ரை பண்ண பவுடர்ஸ்ல வந்து நியூட்ரியன்ஸ் கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி நிறைய R&D பண்ணதுல வந்து என்ன ஒரு ஆக்சுவல் ஃபேக்ட்னா, ஃப்ரெஷ் கிரீன்ஸ்ல வந்து இருக்கிற செடியில இருந்து ஹார்வெஸ்ட் பண்றோம் இல்லையா, பண்ண உடனே அதோட நியூட்ரியன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுல வீட்டில் போய் நம்ம சமைக்கும் போது நிறைய தண்ணி வச்சு வேக வைக்கிறோம், அதுல வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் லாஸ் இருக்கும். ஃபுல்லா கிட்டத்தட்ட வந்து 50% நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு ரீகெயின் ஆனாலே தட் ஷுட் பி அ குட் ஒன். நல்ல பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஆனா நம்ம வேல்யூட ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றோம்னா, அந்த ஷேட் ட்ரை, சோலார் ட்ரை யூஸ் பண்ணி ஷேட் ட்ரை பண்ணனால உங்களுக்கு 20% தான் நியூட்ரியன்ட் லாஸ் ஆகும். ஸோ 80% நியூட்ரியன்ட் ரீகெயின் ஆயிருக்கும் உள்ள உங்களுக்கு அந்த ட்ரை பவுடர்ஸ்ல. அதை நம்ம சூப்பர் ஃபார்மேட்ல நம்ம கொடுக்கும் போது அது அகெயின் வந்து அந்த டிஸ்டில் ஆகி அந்த கம்ப்ளீட்டா அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே வந்து அந்த சூப்லேயே வந்து இருக்கிறனால 70% ஆஃப் த நியூட்ரியன்ட் வந்து டிப் சூப்ல இருக்கு. இட் இஸ் கிளினிக்கலி ப்ரூவன். அதுக்கான பேப்பர்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ வீட்டில் செய்யற கீரை வந்து ஒரு குளோரோஃபில் போறதுக்காக நம்ம வந்து ஒரு 50% வந்து குக் பண்ணி தான் ஆகணும். குக் பண்ணா மட்டும்தான் அந்த குளோரோஃபில் போகும். ஆனால் குளோரோஃபில் வந்து டைஜஷனை வந்து பாதிக்கும். ஃபுல் அப்படியே குளோரோஃபில்ல இன்டேக் பண்ண முடியாது. ஸோ எய்தர் ஹாட் வாட்டர்ல போடணும் ஆர் நம்ம வீட்டில் குக் பண்ணணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நியூட்ரியன்ஸ் வந்து ட்ரை பவுடர்ஸ்ல தான் ஜாஸ்தி நான் சொல்லுவேன். அதாவது எந்த விதத்தில் ட்ரை பண்ணணும், நீங்கள் சன் ட்ரை பண்ணக்கூடாது, ஷேட் ட்ரை பண்ணணும். ஷேட் ட்ரை பண்ணா தான் தட் வில் பி குட். அது அண்ட் நம்பர் 2, ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா
கீரைக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீன்ஸ் வந்து 7 to 8 days வந்து நம்ம ப்ரீதபிள் கவர்ஸில் போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ட்ரை பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 months to 18 months அந்த மாய்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் இட் வில் ஸ்டே அலாங். ஸோ திஸ் would be my answer for your question. Thank you, Sriram. And we have one more person raised his hand. Vinay கேட்டிருக்காரு. So Vinay, Yes. to whom you wanted to go with your question? Mr. I Sriram wanted of to. Company. I have a question for Pundi sir. Okay. Okay. Sir, quick question. So நீங்க வந்து இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங் ரிலேட்டடு இல்லை கவர்மெண்ட் கிராண்ட் ரைட்டிங்க்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா உங்க ஆர்கனைசேஷன்? I'm sorry, your question is government contracting is the right thing to do, or? No. If I wanted to start doing government contracting, right, for அது related advice பண்ணுவீங்களா உங்க கம்பெனில how to start with the government contracting and all that? Definitely, Vinay. So the situation with government contracting is you should be like a camel crossing the desert. It'll take a while. Okay. So you're going to just live on, I guess, few drops of water. So that is the challenge of government contracting. But once you get in there, these are long-term contracts. A lot of Indian entrepreneurs, very successful in the DC area. I have a lady called Nazira Dawood. She's in Atlanta. Talk to Jay. Nazira, I mean, we've grown long ways, and she worked for Fulton County now. She's running her own company, and she has a lot of experience about going government contracting. But initially, I would recommend you try your state, not go to federal government. Federal government will take a while. So you want to get your experience with state government, and even with state government, you need to have minority female status. That's what I would recommend. Some status you need to have special status, then it's much easier. But government business is hard to penetrate, but they want to trust you. And you got to keep on, submitting your profile, keep on submitting proposals. But once you click once, you'll be a long ways. The couple of Indians in DC, they even built $500 million companies on government contracting, federal government. It'll take a while. Yeah, I mean, we are already working with the city. We are already working with the city of Houston. And we already certified woman-owned and minority certified. Okay. Want to go to the next level, reaching the federal government. Okay. Yeah, I mean, believe me, government circles, you definitely need some lobbying also. You have to go to a lot of events, meet the right people, shake hands, wining, dining, a lot of that happens also. Okay. So, I mean, if your company can guide on that, I can keep. Oh, definitely, set up a time and I can definitely talk to you and give you contacts. Okay. In fact, one of our Tamilians, he's a big man in city of Houston. Yeah, he was the director of engineering for city of Houston. So. Oh, okay. So I can give you those kind of contacts. Okay. Thanks, sir. That's what I question. But I also wanted to. I was actually doing some research on the grants, government grants for small companies, right? So I don't know you can guide on that as well, because I was planning to do some of the AA product which is useful for general public. I think if I want to go for the granting, right, grants options. So I don't know, you can guide on that as well. Definitely. One of my growth partners is Dr. Venkatesh from Washington, D.C., PhD from University of Cincinnati. He's been in DC area for past 30 years and he has a lot of experience. How do you apply for grants? Yeah. Sure. We can connect. So, yeah, you can connect offline with him, so that we have to take others' time as well. Okay. Any other questions for Mr. Sriram and Mr. Pundi? We'll take one or two last questions. If யாருக்கும் எந்த கேள்வி இல்லைன்னா, I think we can go with the vote of thanks. I think everybody are good. Vishwa bro, over to you. Thank you. It was a double dhamaka today on health, on wealth. Particularly, both of us was very useful to us and also inspiring for innovation and with a long history of Pundi sir. I hope all our members would have benefited. Apart from all the members who are present over here today in the Zoom, this also goes as a recording and will be published in our YouTube channels and other social medias, along with the major highlights and insights. And we thank you, Ganapati sir, for the wonderful year and Elevate 2024. All the members, we thank our founders, Senthil Manoharan and Yuana, for the wonderful initiation. That's the major pillar or the main reason for all of us coming together. And
today we would like to also thank our sponsors for our Elevate 2024 and upcoming our team's initiatives எல்லாத்துக்கும். And we thank our 2025 National President Vas. I also would like to recognize Mr. Murugesh and Sini, our chapter presidents from Chicago and New York. Also would like to thank Mr. Pundi sir, Mr. Sriram for the wonderful session and enlightened us with a lot of knowledge and inspiration and innovation. Thank you so much. Looking forward for another session bi-weekly. Over to Ivana for any other comments. Thank you. Vishwa bro, 1 minute. கடைசியா வந்து நம்ம தீனாவோட ஒரு ஜோக்கோட நெக்ஸ்ட் விசிட் பண்ண பார்க்கறேன். தீனா ப்ரோ கோ ஹெட். யா இல்ல தீனா பேசிட்டே இருப்பாரா? அமைதியா இருந்தோம் டக்குன்னு மறந்து போகுது. தீனா ப்ரோ சாரி. ஓவர் டு யூ. இல்ல ஜோக்ஸ் அபார்ட் விஷயத்துக்கு வருவோம். ஆக்சுவலி லைக் ஸ்ரீராம் அண்ட் நான் இன்னைக்கு வந்ததோட எய்மே வந்து என்னன்னா, இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு, இப்படி ஒரு விஷன் இருக்கு, இப்படி ஒரு வெஞ்சர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் கம்யூனிட்டிஸ் கொண்டு போய் சேர்க்கிறது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸை எடுத்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு யாராவது நம்ம டீம்லையோ இல்லாட்டி உங்களுடைய டீம் நெட்ஒர்க்லையோ யாராவது இருந்தாங்கன்னா, இஃப் யூ கைஸ் சஜஸ்ட் தட் வில் பி a great. And also another opportunity, if someone wants to invest and grow with us also, there is an opportunity that Sriram will give the details about that. Actually, probably Sriram also, நம்ம டீம்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, he will also share the presentation what exactly we are looking for. Thank you for the wonderful opportunity. நியூ இயர் நான் வேணா ஜோக்குன்னு கேட்டதுனால சொன்னேங்க. இந்த நியூ இயர் அன்னைக்கு வந்து பசங்க எல்லாம் நிறைய பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது தண்ணி அடிக்கிறது இருக்கு இல்லையா, தண்ணியை நீங்க அடிங்க, ஆனா தண்ணி உங்களை அடிக்காம பாத்துக்காங்க. அதனால ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லியிருப்பேன். நைட்ல வண்டி ஓட்டும் போது லைட்டை போட்டு ஓட்டுங்க, லைட்டா போட்டுட்டு ஓட்டாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். ஜோக்ஸ் அபார்ட் அண்ட் பூண்டி சாரோடைய ப்ரெசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 40+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர்ட் இட் அண்ட் ஹி இஸ் ஹெல்பிங் லைக் யங் என்டர்பிரனர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு க்ரோ. அப்படிங்கிறப்போ அவர் $7 ஒரு இத்தனை மில்லியன் கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காருன்னா, ஒரு ஃபாரம் வந்து உருவாக்கி இருக்கிறாருன்னா, அதுக்கு பின்னால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க், லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், அதுலேருந்து லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். அண்ட் ஸ்ரீராம் எடுத்துட்டீங்கனாலும் அதே தான். எனக்கு ஒய் ஐ லைக் ஸ்ரீராம்னா, ஒரு என்ன கம்ஃபர்டபுளாக ஒரு டாலர்ஸ்ல சம்பாதிக்கிற வேலைக்கு ஈஸியாக அவர் வந்திருக்கலாம். பட் அதை தாண்டி வி டுக் திஸ் ஆஸ் அ பேஷன், நாட் ஓன்லி அ பேஷன். நம்ம வந்து பேஷன் லைக் சோஷியல் ஜஸ்டிஸ் இதை பற்றியே பேசிட்டு இருக்கோமே தவிர, பட் இது எல்லாமே எங்கே காயின்ஸ் டவுன் ஆகுதுன்னா, அது ஒரு பிஸ்னஸாக மாறணும், அது வந்து மணியாக மாறணும். அப்போதான் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வரணும். ஸோ ஐடியாவை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருக்கோம். அண்ட் வி ஹாவ் அ கிரேட் ட்ரஸ்ட் ஆன் டீம்ஸ் குளோபல் அண்ட் யூ கைஸ் ஆர் டூயிங் ஃபென்டபிளஸ் ஜாப். And I hope this Kere Kadai also will get a big launch. And Pundi sir, thank you very much, sir. Wonderful presentation. We loved it. Thank you. Thank you. That's all. Anyway, so one more thing before I finish my end my talk. I want to pray the people who lives in LA. I can see that a lot of videos in LA. The wildfire is happening. A lot of people lost their wealth. They built so much thing and it is gone. All we need to have in our mind is, நம்ம எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், but we need to respect the nature. So let's hope, let's pray all our friends and family are safe. Thank you. Thank you. Yuva? Very true. Yeah. Thank you. Thank you everybody. So I think எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Fantastic to have Sriram and Pundi sir here. Happy New Year everyone. Continue supporting teams வந்து தமிழ் entrepreneurs and mentorship services. இப்போ பூண்டி சார்லாம் வந்து at the age of 60+ 70+ நீங்கள்லாம் ஒரு லெவல் ரீச் ஆயிருப்பீங்க. அண்ட் myself, செந்தில், வாசன் எல்லாருமே வந்து we are all அடுத்த லெவல் வந்துகிட்டு இருக்கோம். நாட் ஸ்டார்ட் அப், வி ஆர் இன் த மிட் லெவல் ஆஃப் ஸ்டார்ட் அப். அதே மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கிறாங்க, ஹூ ஆர் ஆல் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். அப்புறம் இன்னொன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம கிட்ஸு அந்த இதுக்கு. ஸோ அதான் நான் மென்டர்ஷிப்னு வச்சோம். ஸோ வந்து செல்வத்துள் செல்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து செவிச்செல்வம்ங்கிற மாதிரி தட் வி ஸ்டார்டட் திஸ் வீக்லி பை வீக்லி வெபினார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டிங் நாலேஜ் டு பீப்புள்.
So continue supporting. And thank you for your support, like our teams. So please refer and spread the message about our teams. And please refer quality. When I say quality entrepreneurs, now who are all successful and willing to be part of us. So that is one thing. And wish huge success to Vas and his team for 2025. Heartfelt thanks to Ganapati sir. And thanks everyone who made this webinar possible. Nirmal and Vishwa, thank you. Fantastic, and have amazing January. Great start 2025, and also wishing you advanced happy Pongal Vaalthukal. Thank you. Yeah, thanks, Viva. And with this said, this year 2025 elevator ரொம்ப successful ஆகணும் உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். So we'll come back soon with the venue and the dates. So just wanted to give a note about it. Thank you, Glory. Thank you. And thank you everybody here. Vinay, thank you. Vinay.